அப்போ வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறது ஒரு காரோட பிராண்ட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இங்கே நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ EV டூ வீலர்ஸ் வந்து அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது. அத்தனையுமே ஒவ்வொன்றும் ஒரு சில யூனிக்கான விஷயங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்தியா மார்க்கெட்டில் இந்த டூ வீலர்ஸ் வந்து லான்ச் ஆச்சு அப்படின்னா அது எந்த அளவுக்கு ஒரு இம்பேக்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத இதை கம்ப்ளீட்டாக ஒரு வாக் அரவுண்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே மொத்தம் 5 மாடல்ஸ் வந்து இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒவ்வொன்றுடைய நேமுமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். ஸோ இதோட நேம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வீரோ எக்ஸ் அப்படிங்கிற ஒரு நேமில் சைட் வியூவில் பார்த்தோம் அப்படின்னா வெஸ்பாவை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியலாம். கீழே வந்து ஹப் மோட்டரில் தான் வந்து இது கனெக்ட் ஆகிருக்கு. வீல மோட்டர்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ட்ரைவ் பண்ணும்போது அந்த ஒரு நாய்ஸ் எதுவுமே வந்து இல்லை. யூஸ்வலாக ஈவியில் இருக்கிற ஒரு ஒரு சவுண்ட் வரும், அது எதுவுமே வந்து இதில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப டீசெண்டான ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. எஸ், இது வந்து பூட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல டீப்பான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு நீங்கள் பார்க்கலாம். எவ்வளோ ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இருக்குது அப்படின்னு அவ்வளோ ஆழமாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு நல்ல ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பில்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா நல்லாவே வந்து அந்த பிளாஸ்டிக்ஸ் வந்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டோட ஹெட்லைட் அப்படின்னு பார்த்தோன்னா ரவுண்ட் பார்த்துருக்கோம், ஸ்கொயர் பார்த்துருக்குறோம். இது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5 ஃபேஸஸோடு வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு ப்ரொஜெக்டரில் ஒரு ஹெட்லாம்ப்மே நமக்கு கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து இங்கே இருக்குது. வின்ஃபாஸ்டோட லோகோ வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதுக்கு அடுத்து ஒரு மாடல் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதில் இருக்கிற இன்னொரு கலர் தான் வந்து அந்த ஒரு லைட் க்ரீன் நமக்கு இருக்குது. அதே மாதிரி வென்டோ அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர், வென்டோ எஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெடிமேட் சிமிலராக வந்து உங்களுக்கு இருக்குது. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும். இதில் ஃப்ரண்ட்டில் டிஸ்க்குமே நமக்கு இருக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இதுலேயுமே வந்து உங்களுக்கு டிஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஹைட்ராலிக் ஸ்டட்ஸும் வந்து இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே இருக்கிற ஸ்பேஸ் தான் வந்து கொஞ்சம் சேஞ்ச், அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ரியரோட போர்ஷன், ரியரோட டெய்லுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். அப்போ ஸ்பெக் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா மேபி பேட்டரியோட கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ 100 to ஒரு 130 வரைக்கும் ரியல் லைஃப் ரேஞ்ச் வந்து இதில் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து சிங்கிள் பேட்டரியில் உங்களுக்கு வருது. ஸோ அதுக்கு அடுத்து இருக்கிற ஒரு ஸ்கூட்டர் வந்து இங்கே வந்து நீங்கள் பார்க்கலாம். ஃபிலிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூட்டர். ரியரில் பார்க்கும்போது ரொம்ப ஊசியாக நேரோவாக வந்து நம்ம பார்க்குறோம். டெய்ல் லேம்ப் வந்து அவ்வளோ பெருசாக வந்து ஒரு டெய்ல் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஹப் மோட்டரில் தான் வருது. டியூவல் சஸ்பென்ஷனுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயுமே ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. யூஸ்வலான கீ தான் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இங்கே டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து நீங்கள் பார்க்குறீங்க. இதே தான் ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்கூட்டர்லேயும் இருக்குது. நல்ல பிரைட்டாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த லுக் வந்து ஃப்ரண்ட்டில் ஹெட்லைட்டுமே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு 3 டூமில் ப்ரொஜெக்டரில் வந்து நமக்கு அது கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு இங்கே நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட நேம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இங்கே இருக்குது கிளாரா அப்படின்னு சொல்லி ஒரு நேமில் கொடுத்துருக்காங்க. இதோட ரியர் வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு பர்சனலாக இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இதில் ரொம்ப எஃபிஷியண்ட்டான ஒரு ஸ்கூட்டர் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா இதை நம்மளால் சொல்ல முடியும். மேபி இந்தியாவில் லான்ச் ஆனால் சக்ஸஸ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 220 to 230 கிலோமீட்டர்ஸ் வந்து இது ரேஞ்ச் வரும். டியூவல் பேட்டரியோட வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பட் ரொம்ப சிம்பிளாக தான் வந்து இருக்குது. ரியருமே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு அந்த ஷார்ப்பாக இருக்கிற ஒரு ரியர் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ஒரு டெய்ல் லேம்பும் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இது டிஜிட்டலில் இப்படி ஒரு செட்டப்பில் வந்து ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருக்குது. ஸோ இதில் பில்ட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்பவே நல்லாயிருக்கு. ஈவோ கிராண்ட் அப்படிங்கிற ஒரு நேமில், ரைட்? ஸோ அப்போ இந்த ஸ்கூட்டர்ஸ், இந்த 5 மாடல் போக இன்னொரு ஸ்கூட்டர் இருக்குது. இப்போ நான் அடுத்து நான் காமிக்கிறேன். அதுதான் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்தது. பட் இதில் மோஸ்ட்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஈக்கோவில் 50 லாக் பண்ணுறாங்க. ஸ்போர்ட்ஸ் மோடில் 70 வரைக்கும் வந்து உங்களுக்கு இது போகுது. இந்த ஸ்கூட்டர்ஸ் அத்தனையுமே ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தா கூட ஒரு 120 to 140 வரைக்கும் இதோட ரேஞ்ச் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில்
ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இன்னொரு ஸ்கூட்டர் இருக்குது, அதை நான் காமிக்கிறேன். எஸ், அதுதான் இந்த ஸ்கூட்டர். இங்கே நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஸ்மார்ட் கீயுமே வந்து அதுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூட்டரோட நேம் வந்து நீங்கள் பார்க்கலாம், தியான் எஸ் அப்படின்னு ஒரு நேம் கொடுத்துருக்காங்க. இது செம்ம ஸ்போர்ட்டியாக வந்து இருக்குது. வீல் வந்து நீங்கள் பார்க்கலாம், ஒரு 16 இன்ச்சில் அலாயில் வந்து வீல் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் இருக்குது, ரியர்லையுமே வந்து உங்களுக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இது ஹப் மோட்டர் கிடையாது, செயின் டிரைவில் வந்து உங்களுக்கு இது இருக்குது. சென்டரில் தான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. டைனாமிக்ஸ் வேறு லெவலில் இருக்குது. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனுமே வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட்டோட ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு அதர் பைக்ஸ். ஸோ ஏன் அப்படின்னா இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இருக்கிறதுனால நம்ம அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட நம்ம நினைக்கலாம். இதோட லுக் வந்து பார்க்குறதுக்கு ஏதோ என்டார்க்கோட ஒரு ஃபீல் வந்து நமக்கு கொடுக்குதோ அப்படின்னு நமக்கு வந்து தோணுது. ஆனால் பக்கா ஒரு ஆரோ ஸ்டைலில் இந்த ஜீயோட ஒன்று இருக்குது. இங்கே ஃப்ரண்ட்லேயே வந்து ஒரு ஆரோ கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பட்டன் இருக்குது. ஜஸ்ட் ஒரு சிங்கிள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பூட் வந்து ஓப்பன் ஆகுது. நல்ல ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் வந்து இருக்குது. இது வந்து ஒரு சார்ஜிங் யூனிட் வந்து இருக்குது. ஒரு 3.5 கிலோவாட் வந்து உங்களுக்கு இதோட பேட்ரி பேக் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 150 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு. இதோட டாப் ஸ்பீடு 100 கிலோமீட்டரில் லாக் ஆகுது. நான் ட்ரைவ் பண்ணியும் பார்த்துட்டேன், அவ்வளோ பெப்பியாக வந்து இருக்குது, அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அதே மாதிரி ஹேண்ட்லிங் அப்படின்னு பார்த்தா கூட செமையாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டோட லுக் வந்து நீங்கள் பார்க்கலாம். அந்த ஸ்போர்ட்டி அப்படிங்கிறது சொல்கிறதுக்காகவே பக்கா ஸ்போர்ட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டிஆர்எல் வந்து 2 பக்கமே இருக்குது. டிம் அண்ட் பிரைட்டுக்கு தனித்தனியாக வந்து ஒரு டூம் வந்து ப்ரொஜெக்டரில் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்டுமே நல்ல ஒய்டராக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹைட்ராலிக் ஸ்ட்ரட்ஸ் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இங்கே ஒரு டிஜிட்டல் கிளஸ்டரு ஆன் பண்ணோம் அப்படின்னா ஐ திங்க் கீழே ஆன் பண்ணலாமோ? எஸ். ஸோ இங்கே ஆல்ரெடி ஆன் ஆகி தான் இருக்குது. ஒரு டிஜிட்டல் கிளஸ்டர் வந்து இருக்குது. வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிற ஒரு பேட்ச்மே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏபிஎஸும் வந்து இவங்களோட எல்லா ஸ்கூட்டர்ஸ்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈகோ மோட் இருக்குது. ஸ்போர்ட்ஸில் 100 வரைக்கும் வந்து உங்களுக்கு போகுது. ஈகோவில் போனோம் அப்படின்னா க்ளோஸ் டு 55 to 60 வந்து உங்களுக்கு லாக் ஆகுது. ஸோ இது செம்மையாக இருக்குது. இந்த ஒரு ஸ்கூட்டர் நம்ம இந்தியாவில் லான்ச் ஆனால் இது எவ்வளோ பட்ஜெட் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரியரில் வந்து நீங்கள் பார்க்கலாம், சஸ்பென்ஷனுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. செம்மையான ஒரு கம்ஃபர்ட்டுமே வந்து இந்த சஸ்பென்ஷன் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம்.